வணக்கம் அறிவியல் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக்னஸ்க்கான வீடியோ தான். நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்டு தான். இதுக்கு முன்னாடி பிளாக் கலர் இருந்தது. இந்த ஸ்டாண்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கும், கொஞ்சம் கனமாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோஸ்க்கு வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, 2 கிலோ வரைக்கும் இதோட வெயிட் இருக்கும். ஸோ இதுக்கு தனியாக நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி லெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 கால்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஸ்க்ரூ டைப் தான். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ எல்லாமே ஸோ அந்த மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கால் லெக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நான் ரெஃபர் பண்ணுறது எல்லாமே இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்டு தான். ஓகேங்களா, ஸோ இப்போ பிக்னஸ் என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களாக இருக்கட்டும், நீங்கள் தனியாக ஆரி ஷாப்பில் வாங்கினவங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டு தான் வாங்கியிருப்பீங்க இப்போ. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 4 கால்களையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம லெக்கை ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோம், டைட் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லெக்காக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதில் கரெக்டாக வச்சுட்டு மறுபடியும் ஸ்க்ரூவை இந்த மாதிரி, ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க கையில். மறுபடியும் இந்த ஸ்க்ரூவை இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு? ஸோ இதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இப்படி ஸ்க்ரூ வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த லெக்கை இந்த மாதிரி டைட் வைங்க. உங்கள்கிட்ட ஸ்பேனர் இருக்குது அப்படின்னா நல்லா டைட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் கையில் இந்த மாதிரி டைட் வச்சிங்க அப்படின்னாலுமே ஃபுல்லாகவே உங்களுக்கு டைட் ஆகிரும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே நம்ம டைட் வைக்க முடியாது. அவ்வளோதான், ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம லெக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாண்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரேமை நீங்கள் கிளாத்தை மாட்டி அதில் வைக்கும் போது ஃப்ரேம் நமக்கு லூஸ் ஆகக்கூடாது. ஸோ அது எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லூஸ் வைக்கணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் இந்த ஸ்க்ரூவை லைட்டாக ஸ்பேனர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு 3 தடவை அந்த மாதிரி ஸ்பேனர் வச்சு லைட்டாக கொஞ்சம் லூஸ் வச்சிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேம் எந்த அளவுக்கு லூஸாக இருக்கும், ஸோ அது மாதிரி இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் விரிவடைந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அது கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கும் ஸ்டாண்டுக்கும் கரெக்டாக எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னா ஒரு 3 இல்லை 4 தடவை ஸ்பேனர் வச்சு லைட்டாக லூஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. உங்கள் ஃப்ரேம் அவ்வளோதான். 18 இன்ச் அப்படின்னா 18 இன்ச் ஃப்ரேமு கரெக்டாக அளவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த 4 காலுமே மேம் லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக இதை டைட் வச்சுருங்க, லூஸ் வைக்க வேண்டாம். ஸோ இல்லை எனக்கு ஒரு கால் மட்டும் லைட்டாக ஆடிட்டே இருக்குது, சரியாகவே உட்காரல தரையில், ஃப்ளோரில் கரெக்டாக 4 காலும் ஈவனாக இல்லை அப்படின்னா ஒரே ஒரு கால் மட்டும், ஓகேங்களா, ஸோ ஒரே ஒரு கால், எல்லா காலும் இல்லை, ஒரு காலை மட்டும் லைட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், ஓகேங்களா, ஒரு ரவுண்டு மட்டும் லைட்டாக லூஸ் வைங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கால் மட்டும் ஆடிட்டுருக்கு அப்படின்னா கீழே ஏதாவது இதுக்கு சமமாக ஏதாவது பேப்பரோ இல்லை வேறு ஏதாவது சின்னதாக ரவுண்டாக ஏதாவது ஒரு வுட்டில் ஏதாவது ஒரு மரக்கட்டைன்னு சொல்லுவோம்ல, ஸோ அது மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா டைல்ஸில் நமக்கு சரி சமமாக இருக்காது. ஒரு கால் லைட்டாக லூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் மட்டும் நமக்கு இதாகும். இல்லை ஏதாவது பெட்ஷீட்டு இல்லை வேறு எதையாவது நீங்கள் கீழே போட்டுட்டு அது மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது லூஸ் ஆகாது. வெறும் ஃப்ளோரில் மட்டும் பிளெயின் ஃப்ளோரில் நீங்கள் வச்சிங்க, டைல்ஸ் மேலே வச்சிங்க அப்படின்னா லைட்டாக இது லூஸ் ஆகுற மாதிரி ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஏதாவது வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். சிம்பிள் தான் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓவரால் இதுதான் ஸ்டாண்டு, ஒயிட் கலர் ஸ்டாண்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த 4 லெக்கை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரேமு ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.